எல்லாம் முக்கியம் அல்ல, மனம்தான் முக்கியம் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு நம்ம ஐயா அவர்கள். அவருடைய பேச்சுக்கு ஒரு கவிதை எவ்வளவு அழகா ஒரு கவிதையை எளிமையா அவரு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கே அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல கொடுக்கணும். அப்புறம் சார் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஒரு சந்தேகம். வந்த உடனே 10 மணிக்கு வந்த என்ன பெண்கள்லாம் எல்லா விஷயத்தையும் போக சொல்றீங்க, அப்படியே எங்களுக்கு தலையில பாரம் ஏத்துறீங்க, என்ன பண்ணாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் சொல்ல முடியுமா? என்ன இது ஒன்றும் புரியல. மிக சிறந்த பேச்சு. வேப்பிலையை பத்தி பேசினாரு. உண்மையிலேயே அந்த வேப்பிலைக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, வேலவனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு ஒரு பழமொழி. அந்த அன்னை பராசக்தி அவளுடைய மகனான அந்த வேலவனுக்கு வேப்பிலைக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, வேலவனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ குணம் கொண்ட ஒரு வேப்பிலை. வேப்பிலைனாவே அன்னை தான், மாரியம்மா தான். அந்த மாரியம்மாவுக்கு தாலாட்டு பாடுறது வேப்பிலையை வச்சுதான் அவளுக்கு அப்படியே அதை பாடுவாங்க. ஒரு சினிமா பாட்டு கூட ஒண்ணு இருக்கும், வேப்பிலை வேப்பிலை வெக்காளி எம்மன் வேப்பிலை. ஆடலாமே, யாராவது எந்திரிச்சு கூட, குழந்தைங்களா எந்திரிச்சு டான்ஸ் கூட ஆடலாமே. வேப்பிலை வேப்பிலை வெக்காளி எம்மன் வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை பண்ணாரி எம்மன் வேப்பிலை, கத்தி போல் வேப்பிலை காளி எம்மன் வேப்பிலை, ஈட்டி போல் வேப்பிலை ஈஸ்வரியின் வேப்பிலை, மாயி மகமாயி வடிவான வேப்பிலை, நீலி திரிசூலி உருவான வேப்பிலை, வேப்பிலை வேப்பிலை வெக்காளி எம்மன் வேப்பிலை, வேப்பு ரதமேறி வித்தகியே வாரும் அம்மா, பாம்பு ரதமேறி பத்தினியே வாரும் அம்மா, முத்து ரதமேறி முப்பாத்தம்மா வாரும் அம்மா, தங்க ரதமேறி தாயாரே வாரும் அம்மா, வேகாட்டில் பூத்திருக்கும் நாகரத்தினமே, காகாற்றில் வீட்டிருக்கும் காலக்கசகமே, உடுக்கையிலே உழுக்குதடி வேத மந்திரமே, பாக்கையிலே தெரியுதடி பாடு ஏற்புதமே, மாயி மகமாயி வடிவான வேப்பிலை, நீலி திரிசூலி உருவான வேப்பிலை. அந்த மாதிரி அந்த அன்னை என்ன சொல்றது, அவளுடைய அற்புதங்களை, அவ்வளவு ஒரு சக்தி. அவள்தான் ஆதிபரா சக்தி. அவள் நமக்கு மட்டும் அல்ல, அன்னை இல்ல, உலகத்துக்கே அன்னை அவள்தான். அடுத்ததாக